ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி 7 நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமத்துல தான் பிறக்குது. ஆனாலும் இந்த மாதம் வந்து தொழில் ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. அது என்னன்னா, உங்களுக்கு தனஸ்தான அதிபதி யாரு? புதன். அவரு 2 கூடையவரும் 5 கூடையவரும் ஆகுறாரு. அவரு போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாம, முக்கியமா என்ன அப்டின்னா, 2 கிரகங்கள் வந்து திக்பலம் அடையுது. ஒண்ணு வந்து சூரியன், இன்னொன்னு வந்து செவ்வாய். ஒரு கிரகம் திக்பலம்ங்கும்போது உச்ச பலத்த விட ஜாஸ்தியான பலன்கள உங்களுக்கு குடுத்துரும். உங்களுக்கு 4 குடையவர் யாரு? சூரியன். அவரும் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம 7, 12 கூடிய செவ்வாயும் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மேல செவ்வாயும் என்ன செய்றாரு? திக்பலம் அடைகிறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல 2 கிரகங்கள் வந்து திக்பலம் அடைகிறது. இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான அமைப்பு. என்ன அப்படின்னா, தொழில்ல நீங்க நெறைய கூடுதல் கவனம் செலுத்தணும். எந்த மாதமும் இல்லாம இந்த மாதத்துல, இந்த வருடத்துல இது வந்து ஒரு நல்ல அமைப்பா இருக்கு. என்னன்னா, நீங்க புதுசா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல சொந்த தொழில் செய்யலாமான்னு பார்த்துக்கங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. சரி பரவால்ல, எனக்கு அமைப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்கலாம் கூடுதலா கொஞ்சம் உழைப்பையும், கவனத்தையும் போட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிறலாம். இந்த மாதத்துல நீங்க சக்சஸ் பண்ணல, வேற எந்த மாதத்துலயும் சக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய ஜாதகத்த அதாவது இந்த மாரி ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்க வந்து ஒரு ரூ. 1 போடுறீங்க அப்படின்னா, ரூ. 10க்கு வந்து என்ன செய்யலாம்? பலன் எடுக்கலாம். 10 மடங்கு. ஒரு உழைப்ப போட்டா 10 மடங்கு வந்து பலன்கள எடுக்கலாம். அந்த மாரி ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன், புதன் 2, 5 கூடையவர். அதே மாதிரி சூரியன், செவ்வாய், ராகு எல்லாமே இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இந்த மாதம் உறுதியாக உண்டு உங்களுக்கு. சரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில ஒரு கூடுதலான ஒரு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. ஒரு நல்ல ப்ரமோஷன் உண்டு. நீங்க இவ்ளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த வேற கம்பெனிக்கு போய் நம்ம வேலை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் அதாவது உத்தியோகத்துல அதிரடி மாற்றம், திடீர் ஒரு திருப்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கு. ஏன்னா 2 கிரகங்கள் வந்து அதாவது திக்பலம் அடையுது. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க. ஏதா ஒண்ணு அவங்கலாம் வந்து ரெட் ஃபிளாக் ஆயி, நீங்க திடீர்னு கிரீன் ஃபிளாக் ஆயிடுவீங்க. அந்த மாரி ஒரு அமைப்பு தான் உங்களுடைய இதுல இருந்து இந்த மாதத்துலக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2, 5 குடையவர் உங்களுக்கு 10ல இருக்கிறது ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு. அதுதான் திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், திடீர் ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. சரிங்க. அதே மாரி படிப்பு எப்படி வரும்? படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் படிப்புல நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது வராது. ஏன் அப்படின்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு சனி 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசியே பாக்குது. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கு. அதாவது படிப்பு ஸ்தானத்துல வந்து தடை இருக்கு. இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கூடுதலான கவனம் போடல அப்டின்னா, நீங்க நெனச்ச ரிசல்ட் கட்டாயம் வரவே வராது. படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கட்டாயம் வழிநடத்தி ஆகணும். ஏன்னா, கூட்டு கிரக சேர்க்கைகள் இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தா பரவால்ல. பல கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும்போது, எடுத்து நம்ம அதாவது புக்குக்குள்ளேயே ஃபோன வச்சுக்கிட்டு, இன்ஸ்டா போலாம், யூடியூப் போலாம், Facebook போலான்னு சொல்லிட்டு, பல ஆப்ஸுக்கு போய் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா நீங்க குழந்தைகள கைட் பண்ணல அப்டின்னா, நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. இத்தனைக்கும் வந்து கேது 4ஆம் இடம் படிப்பு ஸ்தானத்திலே இருக்காரு. அதனால இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப கடுமையாக அவங்கள கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில ரிஷபராசியுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. கவனம், கவனம், கவனம். வழிபாடு பண்ணிக்கங்க. என்ன வழிபாடு? தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாரி
இந்த ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா? ஏலக்காய் மாலை போட்டு ஹயக்ரீவருக்கு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணும்போது, நல்ல அதாவது ஞாபக திறன் வளரும். ஸோ படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிப்புல நல்ல ஆர்வமா மாறிருவாங்க. அதே மாரி இந்த இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அமைப்பு என்னன்னா, அரசாங்க உத்தியோகம் அதாவது இந்த யுபிஎஸ்சி எழுதுறவங்க, அதே மாரி இந்த இந்த பேங்கிங்கு இது மாரி கவர்மெண்ட் போஸ்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு அதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பீங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல நியூஸ் வரும். கட்டாயம் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா பதவி ஸ்தான அதிபதி திக்பலம் அடைகிறாரு. 4 குடையவர் திக்பலம் அடைகிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த இது வந்து என்னன்னா, நீங்க உங்களுக்கு கால்ஃபர் லெட்டரே தேடி வரும். அதே மாரி இந்த யுபிஎஸ்சிக்குலாம் வந்து செலக்ட் ஆயிருவீங்க. இவ்வளோ நாளா வந்து ஏதாவது ஒரு தடையினால போக முடியாம இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து அது எல்லாமே மாறி நீங்க செலக்ட் ஆவீங்க. கட்டாயம் ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சரி படிச்சு முடிச்சுட்டு காலேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கேம்பஸ்ல செலக்ட் ஆவீங்கன்னா, கட்டாயம் ஒரு வேலை நல்லா கிடைச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல எஃபோர்ட்ஸ் போடாமயே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னேன்ல, அது மாரி ஜஸ்ட் நீங்க சும்மா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு உங்களுக்கு அவங்க கால்ஃபர் லெட்டர் குடுப்பாங்க. நீங்க வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு மிஸ் பண்ணாம நீங்க போங்க. கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்ப கூட நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதுலேருந்து மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி வந்துரும். கட்டாயம் நல்ல வளர்ச்சி தான். பொருளாதார ரீதியா நெறைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கு. அதே மாரி 2ல வந்து குரு இருக்காரு. இதுல வந்து காசு பணம் அப்படிங்கிறது வந்து குறைகள் இருக்காது. ஓரளவு வந்து உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கனால ஓரளவு நல்ல இன்கம் வந்து நெறைய வரும். அதே மாரி 10ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. கிரக சேர்க்கை இருக்கிறது ஒரு விஷயம். ஆனா குருவோடைய பார்வை இருக்கும்போது இன்னும் கூடுதலா நெறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்கு வந்து நெறைய மாற்றங்கள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் நீங்க இவ்ளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள் நடக்க போது. குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு. இவ்ளோ நாளா எந்த விஷயத்துக்கு ஏக்கமா இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு இந்த மாசம் கிடைச்சிரும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, இந்த கிளவுட் கிட்சன்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருமோ, அத நீங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா எல்லாமே சக்சஸ் ஆகும். ஒரு விஷயத்த வந்து நீங்க அத புடிச்சுக்கிட்டு, ஏன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ நாளா வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கு வந்து ஒத்துக்கல, ஃபேமிலிக்குள்ள சப்போர்ட் இல்ல அப்டின்னா கூட, இந்த மாசம் அந்த சப்போர்ட் கிடைச்சிரும். ஏன்னா திக்பலம் அடையுதுங்க 2 கிரகங்கள். ஒண்ணு சூரியன், இன்னொன்னு செவ்வாய். அப்போ 2 கிரகங்கள் திக்பலம் அடையும்போது, உங்களுக்கு தராத ஆதரவு எங்கெங்க இருந்தோ வந்துரும். நீங்க வந்து இவ்ளோ நாள் புலம்புனதெல்லாம் வந்து, இந்த யுனிவர்ஸ் கேட்டுருச்சோ என்னமோ, அந்த மாரி கிரக சேர்க்கை இப்ப இருக்கு. ஸோ, அதனால இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. திடீர்னு வந்து வண்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு லேண்ட வாங்கி போடுறது, இந்த மாரி அமைப்புகள், ஆடை ஆபரண சேர்க்கை, அதே மாரி தங்கம் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். தங்கம் விக்கிற விலைக்கு வாங்க முடியுமான்னு கேட்காதீங்க. மனசுல இடம் இருந்தா கண்டிப்பா வாங்கிருவீங்க. அந்த மாரி அமைப்பு இருக்கு. ஏன்னா 2ல குரு இருக்காரு. தங்கத்துக்கு அதிபதியே குரு தானே! அவர் 2ல இருக்காரு. வரக்கூடிய பணத்த கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருங்க. நல்ல காசு பார்க்கலாம். பொதுவாவே பெண்களுக்கு ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அதே மாரி 4ஆம் இடத்து அதிபதி வந்து திக்பலம் அடையறனால, தாயார் வழி சொத்துக்கள் கட்டாயம் வரும். ஒரு பாகப் பிரிவினையாயி வராம இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் உங்களுக்கு கைகூடிரும். அதே மாரி லேண்ட் சேல்ஸ் ஆகுறது, புதுசா லேண்ட வாங்குறது, ஒரு இடத்த வித்துட்டு வீடு கட்டுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெறைய நன்மைகள் தான் உங்களுக்கு. பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி, அசூர வளர்ச்சின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் வந்து ராகுவோட சேருது. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் 7 குடைவர். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 2 குடையவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட சேர்றாரு. அஷ்டமாதிபதி ராகுவ பார்க்குறாரு. அப்போ மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறதுனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே மாரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் மனைவிகிட்டயும், பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனத்த செலுத்துங்க. அதே மாரி வீட்ல வந்து கோவம் வருது, சண்டை வருது அப்டின்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோ, அல்லது அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க. எதையுமே உடனுக்குடனே பேசுறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் டெம்பர் ஆயி, அது வாக்குவாதம் போய் சண்டை சச்சரவுகள் டைவர்ஸ் வரைக்கும் போயிரும். இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப அமைதியா காமா பண்ணணும். ஏன்னா, 10ஆம் இடத்துல பொருளாதாரம் மட்டும் இல்ல. அந்த ராகுவோட சேரும்போது அதுக்குண்டான நெகட்டிவும் வந்துரும். ஸோ, அதனால இதுல எல்லாம்
கவனமா இருக்கணும். முக்கியமா வந்து குரு தசை நடந்தாலும் சரி, சனி தசை நடந்தாலும் சரி, அமைப்புகள் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வ குடுக்குது. ஏன்னா சனி 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு காசு பணங்கள சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள குடுத்துருது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கும். 4 குடைவர் திக்பலமா இருக்காரு. செவ்வாயும் திக்பலமா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும். வொர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். தலைக்கு மேல பாரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அத வந்து முடியவே முடியாது. ஆனாலும் உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்புகள், அதாவது அதுக்குண்டான சேலரி, அதுக்குண்டான ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நெகட்டிவ் ஃப்ரேமா வந்துரும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்கன்னா, ஏன் குடுக்குறாங்க? எதுக்கு குடுக்குறாங்கன்னு யோசிச்சு செய்யணும். உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும், 10ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கும்போது, அதே மிஸ்யூஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, பொருளாதார ரீதியா நெறைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். புது புது வாய்ப்புகளும் வரும். ஆனா, வர வாய்ப்புகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாம, தேர்ந்தெடுத்து செய்யும்போது, அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை ஜாக்பாட் தான் சொல்லணும். ஏன்னா கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. பதவி ஸ்தான அதிபதி திக்பலம் அடையறாரு. ஆனா பதவியில கேது இருக்காரு. பதவி ஸ்தானத்துல. அதனால அது அந்த ஒரு விஷயங்களுக்கு நீங்க பரிகாரம் பண்ணிக்கங்க. கேது வந்து இருக்கிறத புடுங்கிரும். அதனால வந்து நீங்க முக்கியமான பதவிகள்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க பக்கத்திலேயே இருந்து அத காத்துக்கிட்டு இருப்பாங்க புடுங்குறதுக்கு. ஸோ கண்ணும் கருத்துமாக இருங்க. ஆனா கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவுமே அரசியல்வாதிகள் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த கேது இருக்கனால இன்னும் கூடுதலான கவனங்கள் தேவை. ஆனா உங்களுக்கு வந்து செவ்வாயும் திக்பலம் அடையுது. அதனால 12 குடைவராவும் இருக்கனால நல்ல வளர்ச்சி, திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும். எல்லாமே ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. அதே மாரி தாயார் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தை வழி ஆதாயங்களும் உண்டு. திடீரென ஒரு பொருளாதார உயர்வு, பொருளாதார மாற்றங்கள் உறுதியாக ரிஷப ராசிக்கு உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.